வணக்கம் நண்பர்களே. களம் காண்பது கிரவுண்டுக்கு வர்றது அப்படிங்கிறது எப்போதுமே தனிப்பயிற்சியும் தனிப்பட்ட மன ஊக்கமும் கொண்டது தான் ஒரு களத்திற்கு வருவது என்பது நான் பொதுவாக சொல்கிறேன். அதுவும் தேர்தல் களத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய நீண்ட பயிற்சி கொண்ட ஒரு களப்பயிற்சி இருந்தால் மட்டுமே நீங்கள் தேர்தல் களத்திற்கு வர முடியும். இல்லை என்றால் நீங்கள் இந்த டிராஃபிக்கில் மாட்டின லேர்னர்ஸ் டிராஃபிக்கில் மாட்டினா என்ன ஆவாங்களோ அது மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் நான் நடிகர் விஜய் குறித்து அடிக்கடி தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளியிட்டு வருவது என்னவென்றால், அவர் இதற்கு முன்னால் வந்த சிரஞ்சீவி, அவருக்கும் முன்னால் வந்த சிவாஜி கணேசன், சிரஞ்சீவி, சமீபத்தில் வந்த கமல்ஹாசன், சமீபம்னா நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், கமல்ஹாசன், ஏன் இன்னும் பல உதாரணங்களினால் ரஜினிகாந்த் வரவே இல்லை. இவர்கள் எல்லோரும் எந்த இடத்தில் தயங்கினார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, அவர்கள் இன்னும் மக்களுக்கு உழைக்கிற எண்ணமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் யாரிடமும் கமலஹாசனை தவிரன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு கமலஹாசன் தவிர கமலஹாசன் வச்சுருந்தார், வியூக அமைப்பாளர்னு ஒருத்தர் வச்சுருந்தார். ஆனால் இந்த காகித புலிகளை மட்டும் நம்பியே வந்ததால் களத்தில் காணாமல் போனார்கள். நிஜத்தில் பல திட்டங்களோடு வந்தவர் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் அவர் தோற்றதற்கான காரணங்கள் என்பது தனிப்பட்ட காரணங்கள், அவருடைய ஆளுமை திறன் சார்ந்த காரணங்கள். அவருக்கு அரசியல் வியூகம் அமைக்கிற தன்மைகள் இல்லை. அந்த வியூகம் அமைக்கும் தன்மையை பயிற்சியை களத்தில் பெற்றுக்கொள்ளாமல் வந்ததனால்தான் சிவாஜி கணேசன் ஐயா தோற்று போனார். ஆனால் இந்த காகித புலிகளை நம்பி நடிகர் விஜய் களத்திற்கு வந்து விட்டார். யார்? இந்த ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர். நிச்சயமாக கூறுகிறேன், ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஜான் விட்டுருங்க, பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வேலை பார்த்ததா ஒரு தகவல் இருக்குது, இந்த தேர்தல் வியூக்க வேலை. அதில் தான் இந்த ஆதவ் அர்ஜுனாலாம் வர்றார், ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி திமுக ஆதரிக்கிறதுக்காக, திமுக ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்தாரு. இப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்குறாரு. வாட் இஸ் திஸ்? அதில் கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வு வேண்டாமா? இவர் திமுக உண்மையிலே இவரால் திமுக ஜெயிச்சதா அது வேறு விஷயம். பிரசாந்த் கிஷோர் சொன்னதுனால தான் திமுக ஜெயிச்சதா அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஒரு வேலையை செஞ்சுருக்கார். அவரே உங்களுக்கு இப்போ திமுக தோக்கடிக்க வேலை செய்ய சொல்லலாம் வரேன்றார், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. காகித புலிகளை நம்பி நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள். விஜய் மிக குறைந்த வயது, 1 வருஷத்துக்குள்ளே திரும்ப படத்தில் நடிக்க போகிறேன்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழல் வந்துடாமல் கவனமாக இருங்க. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.